வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹர. ஞானதண்டாயுதபாணிக்கு ஹரோஹர. ஞானஸ்கந்த குருநாதனுக்கு ஹரோஹர. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். பன்னிரு கை கோலப்பா, வானோர் கொடிய வினை தீர்த்த வேலப்பா. செந்தில் வாழ்வே, வானோர் கொடிய வினை தீர்த்த வேலப்பா. செந்தில் வாழ்வே. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலனருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. குமரனடி நெஞ்சே குறி. கந்தப்பெருமானுக்கு உகந்த ஷஷ்டி கவச நூலை பொருள் உணர்ந்து தினமும் சிறப்பாக ஷஷ்டி திதியிலும் ஸ்தோத்திரம் செய்பவர்களுக்கு, அதாவது ஷஷ்டி அந்த திதியில் 36 தடவை இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணினா நாம் எண்ணியதெல்லாம் நமக்கு நிறைவேறும். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் முருகப்பெருமான் நிச்சயம் அருள்வார். மற்ற நாட்களில் காலையும் மாலையும் இருவேளை ஒரு முறை ஓதினாலும் கூட போதுமானது. ஆனால் கந்தசஷ்டி, அதாவது மாதந்தோறும் வருகின்ற 2 ஷஷ்டி திதிகளில் முருகக்கடவுளை நினைந்து விரதம் இருந்து 36 முறை இதை திரும்ப திரும்ப சொன்னால் அதற்கு மிகுந்த உயர்ந்த மேலான சிறந்த பலன் இருக்கிறது என்பது நம்முடைய பெரியோர்கள் அனுபவத்தில் கண்ட பெரிய உண்மை. அது இதை உணர்ந்து நாம் அந்த ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஸ்ரத்தா பக்தியோடு நாம் இதை ஓதி, பொருளுணர்ந்து ஓதி, மனமுருகி ஓதி வேண்டிய பயன்களை பெறலாம். திருவள்ளுவர் சொன்னார், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும்னர். இது ஒரு தவம். இந்த தவத்தை செய்தால் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலாம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹர. ஞானஸ்கந்த குருநாத சுவாமிக்கு ஹரோஹர. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.